முதல்ல பத்திரிகைகளுக்குள்ள ஒரு ஒற்றுமை. முதல்ல உங்களுக்குள்ளே ஒரு போட்டோகிராபர் போட்டோ எடுத்தா டிவி காரங்களுக்கு பிடிக்கல. நீங்க பேட்டி கேட்டா இதுல ஜெயலலிதா பேட்டி எடுக்கிறவங்க பத்திரிகைக்காரங்க 4 பேர் ஜெயலலிதா சொல்லிவிடுவாங்க எங்க மம்ம கட்சி பத்தி கேளு அப்படின்னு ஒண்ணு கலைஞரோட ஆள் கலைஞரை பத்தியா கேளுன்னு சொல்றது. அப்ப நான் யாரு எந்த பத்திரிக்கை உண்மையானவங்கன்னு சொல்லுங்க. எல்லாருமே நடுநிலை 4 தான். அது எது நடுநிலை 4 சொல்லுங்க. அது தெரியணும்ல. தெரியலன்னா என்னங்க நாங்க பத்திரிக்கை கேள்வி நீங்க கேளுங்க நான் சொல்றேன். சார் நீங்களும் பத்திரிகை என்பது ஒரு தூணுங்கிறீங்கல்ல. உங்களை மாத்திரம் சொன்னா கோச்சுட்டா உடனே கோவப்படுறீங்கல்ல. நான் பத்திரிகை தான் சார் எனக்கு தெரியும். இப்ப இங்க ஒரு நிமிஷம் பிரதர் இங்க இருக்கிறவங்க எனக்கு இருக்கு. ஆனா இந்த பத்திரிகை பூரா எனக்கு தெரியும். 30 வருஷம் இந்த பத்திரிகை தான் எனக்கு தெரியும். பத்திரிகை பேர்கள் தெரியும். நீங்க இன்னைக்கு வரலாம் நாளைக்கு போகலாம் இல்லீங்களா? அதான உண்மை. இப்ப போன தடவை சன் டிவில வந்து இந்த தடவை தமிழன் டிவிக்கு மாறலாம். தமிழன் டிவில இருக்கிறவங்க புதிய தலைமுறைக்கு வரலாம். புதிய தலைமுறைக்கு வந்தவங்க அதெல்லாம் பாலிமார் டிவிக்கு இப்படி மாறிக்கிட்டே இருக்கிறது இயற்கை தானே. பிரஸ் ரிப்போர்ட்டருக்கு என்ன அவங்க வாழ்க்கை தரத்திற்கு உயர்வாக எங்க சம்பளம் தான். ஏன்னா நான் ஒரு இலவச மருத்துவமனை வச்சு நான் படாத பாடுபடுகிறது மருத்துவமனை வச்சேன். அவங்களுக்கு தேவை சம்பளம். சட்டசபை நிகழ்ச்சி நான் எல்லா டிவிலையும் காட்டுக்குங்கிறேன். காட்டவே மாட்டேன். முதல்ல அதுக்கு நீங்க எழுதுங்களேன். அவங்க தேவையான மாத்திரம் எடிட் பண்ணி போடுறாங்கல்ல. அது வேண்டாம். சட்டசபை நிகழ்ச்சி என்றால் எல்லா டிவியில வந்தாலும் மக்களுக்கு புரியுங்க.